காஞ்சிபுரம் மாவட்டம் ஒரகடம் அருகே 3 வாகனங்கள் மோதி விபத்து ஏற்பட்டுள்ளது. அதனை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். வைப்பூரில் அரசு பேருந்து மீது லாரி மற்றும் தனியார் நிறுவன பேருந்து மோதி விபத்துக்குள்ளானதில் விபத்து தொடர்பாக ஒரகடம் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். அதனை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டு வருகிறோம். விபத்தில் காயமடைந்த 20க்கும் மேற்பட்டோர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றனர். விபத்து தொடர்பாக ஒரகடம் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். அதனை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டு வருகிறோம். காஞ்சிபுரம் மாவட்டம் ஒரகடம் அருகே 3 வாகனங்கள் அடுத்தடுத்து மோதி விபத்து ஏற்பட்டுள்ளது. வைப்பூரில் அரசு பேருந்து மீது லாரி மற்றும் தனியார் நிறுவன பேருந்து மோதி விபத்துக்குள்ளானதில் 20 பேர் காயமடைந்திருக்கின்றனர். அவர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இது தொடர்பாக போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். அதனை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டு வருகிறோம். காஞ்சிபுரம் மாவட்டம் ஒரகடம் அருகே 3 வாகனங்கள் அடுத்தடுத்து மோதி விபத்து ஏற்பட்டுள்ளது. அதனை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டு வருகிறோம். இதுகுறித்த முழு விவரங்களை வழங்க செய்தியாளர் பூபாலன் நம்மோடு இணைப்பில் காத்திருக்கிறார். பூபாலன், வணக்கம். விவரங்கள் என்ன? வணக்கம் நவீனா. காஞ்சிபுரம் அடுத்த ஒரகடத்தில் அரசு பேருந்தானது சாலை கடக்க முயன்றுள்ளது. அப்போது தனியார் பேருந்தும் வாகனமும் லாரியும் மோதி விபத்துக்குள்ளானது. 20க்கும் மேற்பட்ட காயமடைந்து ஒரு பெரும் பதற்றத்தை அப்பகுதியில் ஏற்படுத்தி வருகிறது. காஞ்சிபுரம் அடுத்த ஒரகடம் பகுதியில் அரசு பேருந்து ஆனது பயணிகளை ஏற்றிக்கொண்டு சாலை கடக்க முற்பட்ட போது எதிராக வந்த தனியார் பேருந்தும் மற்றும் லாரி ஒன்றானது எதிர்பாராமல் மோதி விபத்துக்கானது. இதனால் வாகனங்கள் பெரும் சேதமடைந்தும் அரசு பேருந்து ஓட்டுநர் மற்றும் நடத்துனர் அரசு பேருந்தில் பயணித்த 5க்கும் மேற்பட்டோருக்கும் பலத்த காயமானது ஏற்பட்டது. அதனுடன் தனியார் பேருந்தில் வந்த 20க்கும் மேற்பட்ட பயனாளிகளுக்கும் பலத்த காயம் ஏற்பட்டு ஸ்ரீபெரும்புத்தூர் அரசு மருத்துவமனைக்கு ஆம்புலன்ஸ் மூலம் ஏற்றி சென்று சிகிச்சை பெற்று வருகின்றனர். இதனால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பும் பதற்றம் ஏற்பட்டு வருகின்றது. இது குறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். விவரங்களுக்கு நன்றி பூபாலன்.